கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நேற்றைய தினம் மாசி மகம் எல்லா ஊர்லேயும் தெப்பத் திருவிழா நடந்தது. பெருமாள் கோவில் எல்லாம் தெப்பத் திருவிழாவும், சிவன் கோவில்களில் சில இடங்களில் திருக்கல்யாணம், அதே போல் நீராட்டுவது, மஞ்சள் நீராட்டுவது என்று எல்லா சாமி சிலைகளையும் நேற்று தண்ணீரில் முக்கி எடுத்திருப்பாங்க. நான் கலந்து கொண்ட ஒரு திருவிழா பற்றி பார்க்கலாம். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமோதுகிலிருந்து காளமேக பெருமாள் புறப்பட்டு பல்லக்கிலே கள்ளழகர் குளத்தில் வர்றாரு. கிட்டத்தட்ட மினி சித்திர திருவிழா மாதிரி இருந்தது. அவர் அப்படியே வழிநடுக திருக்கண் முடிச்சு வந்து இரவு அங்கே ஆலயத்திற்குள்ளே வர்றாரு. அங்கே திருமஞ்சனம் முடிந்த பிறகு 11 மணிக்கு வந்து அங்கே கஜேந்திர மோட்சம் நடைபெற்றது. தெப்பத்தில் அழகாக அந்த பெருமாளை பார்த்தோம். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாளையும் திருமோகிலிருந்து வரக்கூடிய காளமேக பெருமாளையும் ரொம்ப அற்புதமாக தரிசனம் செஞ்சோம். அதோட காட்சிகளெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறேன். 2 வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுபவர் கண்களை யார் துடைத்தாலும், அடுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராவனும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராவனும் ஒன்று. Yeah.